ஒரு ஓலைச்சுவடியில படிச்சு காமிப்போம். நிறைய பேர், அதாவது இந்த உலகத்துல நிறைய பேருக்கு எழுதியிருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆணுன்னா பெண்ணுன்னா அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய பேர் என்ன. இப்ப உங்க பேர் மாதிரி நிறைய பேருக்கு பேர் இருக்கும், அப்பா பேர் மாதிரி நிறைய பேருக்கு பேர் இருக்கும், குழந்தைங்க மாதிரியே நிறைய பேருக்கு பேர் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கும் மற்ற குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஓலைச்சுவடி இருந்தது. அதுல சில ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரி உங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா எஸ்ன்னு சொல்லணும், இல்லன்னா நோ அப்படின்னு நீங்க சொல்லணும். தெரியலன்னா தெரியல அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒரே ஒரு லீஃப்ல உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயிலும் எல்லா டீட்டெயிலும் வந்த பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு. சூப்பர். நாடி படிக்கிறவங்க எத்தனை ஜெனரேஷன் அங்க வச்சுட்டாங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா 6 குடும்பமா பாத்துட்டு இருக்கோம். 6வது தலைமுறையா? 6வது தலைமுறை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜாவுடைய காலகட்டத்துலதான், ராஜாவுக்கு தான் இதை பாத்துட்டு இருந்தாங்க, வேற யாருக்குமே இது பார்த்தது இல்லை. அந்த ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பார்த்த சேவை, அவங்களுக்கு செஞ்ச சேவையை திருப்தி ஆகி நீங்களே வச்சுக்கீங்க, நீங்க ஒரு குருகுலம் மாதிரி வச்சு நீங்க இதை படைச்சுக்கோங்க அப்படின்றது ராஜா வந்து ஃபர்ஸ்ட் கிரீடத்தை கொடுத்துட்டாங்க.